இதை வாசிக்கும் பொழுது இது வசனம், இதை விசுவாசிக்கும் பொழுது இது வாக்குத்தத்தம். ஆமென். ஆகையினாலே இந்த வார்த்தை நமக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆகையினாலே அவரவர்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய துக்க நாளுங்கிறதுக்கு பதிலாக என்னுடைய துக்க நாள் எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். ஆமென். What you confess that you possess. நீ என்ன அறிக்கையிடுகிறாயோ அதை என்ன பண்ணுகிற? நீ பெற்றுக்கொள்கிறாய். பார்வையடைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஆமாண்டவரே, நான் என்ன ஆக வேணும்? உன் வார்த்தையின்படி ஆக்கணும். ஆமீன். ஸ்தோத்திரம். என்னுடைய துக்க நாட்கள் என்ன பண்ணுகிறது? முடிந்து போம். எல்லா மனிதனுக்குமே துக்கம் இருக்கிறது. ராஜாவுக்கும் இருக்கிறது. ஒன்றில்லா சாதாரண மனிதனுக்கும் ஏதோ ஒரு துக்கம், அவனுடைய தகுதிக்கேற்ப ஒரு துக்கம் இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 38வது சங்கீதம் 17வது வசனத்தில், 38வது சங்கீதம் 17வது வசனம். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்போதும் எனக்கு முன்பாக. பாருங்க, என்னுடைய துக்கம், இதோ ராஜா சொல்லுகிறார். பாருங்கள், என்னுடைய துக்கம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 47:9. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என்னுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதா இருக்கிறது. முற்பிதாக்களில் ஒருவன் சொல்லுகிறான், என்னுடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுகிறதா? சஞ்சலம் உள்ளதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் துக்கத்தை மாற்றுகிறவர். 9 எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறினது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் துக்கத்தோடு கூட இருக்கிறதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஆமென். நாம் துக்கத்தோடு கூட இருக்கிறதை தேவன் விரும்புகிறது அல்ல. நம்முடைய துக்கத்தை தேவன் மாற்றுகிறவர். நம்முடைய துக்கத்தை எஸ்தர் புத்தகத்திலும் வாசகம் இருக்கிறது. அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறினர். அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாய், ஒரு இனத்தினுடைய துக்கம். அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை அவர் மாற்றுகிறார். ஆமென். கைவிட்டு எல்லாம் சொல்லலாமா? என்னுடைய துக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 24:17. நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து போகிறது என. பாருங்கள், 2 பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் துக்கம் உள்ளவர்களாய் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அதுல 15ஆம் வசனத்துல அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு எல்லாருக்கும் முக்கியமான ஒரு வார்த்தை என்னது? இயேசு தாமே அவர்களோடு கூட. இந்த துக்கமாய் இருக்கிறவர்கள் இயேசுவை கூப்பிடவில்லை, ஆனால் துக்கமாய் இருக்கிற அவர்களோடு கூட இயேசு தாமே சேர்ந்து கொண்டார். ஆமென். அப்ப நீ துக்கமாய் இருக்கிற உன்னோடு கூட இயேசு இன்றைக்கு என்ன பண்ணுகிறவர்? என்ன பண்ணுவர்? கற்பனா சொல்லுமா? இயேசு உன்னோடு கூட, இயேசு துக்கமாய் இருக்கிற என்னோடு கூட இயேசு தாமே சேர்ந்து கொள்ளுகிறவர். அவருடைய துக்கத்தை இயேசு விசாரிக்கிறவர். ஆமென். எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லாரும் விதவையை பார்த்து சொல்லுகிறாங்க அழாதே என்று. ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், அழாதே என்று. இயேசுவோட ஒரு வார்த்தை அவள் எதை இழந்து போனாலோ அதை திரும்ப அவளுக்கு கொடுத்தது. ஆமென். இயேசு விசாரிக்கிறவர். என்னால் என்ன? நீ எந்த காரியத்திலே துக்க முகமாய் இருக்கிறாயோ அந்த துக்கத்தை இயேசு என்ன பண்ணுகிறவர்?
விசாரிக்கிறவர். நான் விசாரிச்சா தெரிஞ்சு கொள்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் இயேசு விசாரித்தால் துக்கத்தை என்ன பண்ணுகிறவர்? அவர் மாற்றுகிறவர். ஆமென். லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். இங்கே 2 பேர் கடல்ல மீன் பிடிக்கிறாங்க. விடிய விடிய மீன் பிடித்து அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அவர்கள் ஒரு மீன் பிடிக்கிறதுல அவங்க ஒரு எல்போர்டு அல்ல. அவங்க யாரு? பிறந்ததுல இருந்து மீன் பிடிக்கிறவங்க தான். அந்த திறமசாலிகள் தான், அனுபவம் உள்ளவர்கள். இன்றைக்கு அவர்கள் மீன் பிடிக்கிறாங்க, ஒன்றுமே பாருங்க. 1வது வசனம் வாசிங்க. கெனசரேத் கடல் அருகே இயேசு நின்று இந்த 2 பேரையும் வேடிக்கை பாருங்க. காலையில கடற்கரைக்கு வருகிறவங்க எப்படி வராங்க? உள்ள நேற்று சாயந்தரம் போய் மீன் பிடிச்சிட்டு காலையில வருகிற பொழுது எப்படி வர்றாங்க? மீனோட. இங்க காலாப்பட்டில் போனா என்ன செய்யறாங்க? நேற்று ராத்திரி சாயந்தரம் போனவங்க இன்னைக்கு காலையில மீன் பிடிச்சிட்டு வருவான். வந்து ஒரு 100 அடி தூரத்துல அந்த படகை நிறுத்திடுவாங்க. நிறுத்தின ஒரு படகு இங்கிருந்து அந்த படகுல இருக்கிற மீனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏலம் போடுறான் பாருங்க. அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன வகையான மீன் இருக்கு, எவ்வளவு பெருசு இருக்கு, எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஒண்ணுமே இல்லாதவன யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? வேடிக்கை பார்க்க. ஆனா இயேசு நின்ற போது, ஆமென், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நடந்து போகிறார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து சுற்றி தெரிந்த இயேசு ஒரு 2 இடங்களில நிற்கிறார். இயேசு வேதம் இயேசு நிற்கிறார் என்று சொல்லுகிறது. எந்த இடத்துல? அது இந்த ஒரு இடம். இங்கே 2 பேர் மீன் பிடிக்கிறான். அவன் தொழிலில் அவனுக்கு என்னது? நஷ்டம். அவன் தொழிலில் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்ப 2 பேர் என்ன பேசியிருப்பாங்க? சொல்லுங்க, ஏதாவது பேசியிருப்பாங்களோ? வீட்டில் போய் நான் நேற்று ராத்திரி பூரா மீன் பிடிச்சேன்னு சொன்னா வீட்டில் இருக்கிறவங்க பரவாயில்லன்னு சொல்லுவாங்களா? நம்ம முதலாவதுக்காரை நம்புவாங்களா? ராத்திரி பூரா. அப்ப பாருங்க, இவர்கள் 2 பேரும் தாங்கள் அடைந்த தோல்வியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுனுடைய காதில் அது விழுகல, இயேசுனுடைய கண்களிலே அவர்கள் விழுந்துட்டாங்க. இயேசு போகிறார். 2 பேர் துக்க முகமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எப்பா என்ன செய்யறது? இயேசு இவர்களை பார்த்த பிறகு இவர்களை விட்டு கடந்து போகவில்லை. ஆமென். இன்றைக்கு இயேசு இதைத்தான் செய்கிறார். ஒவ்வொரு வீடா இப்படி வீதி வீதியா வர்றாங்க. உங்க வீட்டில் துக்க முகமாய் நீங்கள் இருந்து பேசிக்கொண்டு இருந்தால் இயேசு உங்க வீட்டை விட்டு என்ன பண்ண மாட்டாரு? கடந்து என்னுடைய துக்கத்தை பார்த்து விட்டு இயேசு என்னை விட்டு கடந்து போக மாட்டார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்களா வாயத்தை? ஏன் என்னை விசாரிக்காமல் இயேசு என்ன பண்ண மாட்டாரு? பாருங்க, இதுல என்ன ஆச்சரியம்? இன்றைக்கு தான் இவர்களுக்கு என்ன பண்ணல? எந்த மீனும் கிடைக்கல. நேற்று மீன் என்ன பண்ணி இருக்கலாம்? கிடைச்சிருக்கலாம். ஒருவேளை நாளைக்கு அவங்க பிடிச்சிருக்கலாம். இன்றைக்கு ஏன் இந்த மீன் கிடைக்கவில்லை? இன்றைக்கு ஏன் இவர்களுக்கு துக்கம்? இது ஒரு விசேஷமான ஒரு நாள். மீன் கிடைக்காதது சொல்லுங்க. மீன் கிடைக்காதது நல்ல மீன் என்னைக்கும் கிடைக்கும். இன்னைக்கு ஏன் கிடைக்கலனா, இன்னைக்கு இயேசுவை சந்திக்கிற ஒரு நாள். ஹalleluya. Man's disappointment is God's appointment. மனிதன் எந்த இடத்திலே
சோர்ந்து போகிறானோ, தோற்று போகிறானோ, அந்த இடம் தேவன் உனக்காக கிரியை செய்கிற இடம். ஹல்லேலூயா. என்றைக்கு நீ தோற்று போகிறாயோ, என்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறாயோ, அன்றைக்கு கர்த்தர் உன்னை சந்திக்கிற ஒரு நாள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே இவர்களுக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கல? இன்னைக்கு என்ன கிடைக்கல? ஏன்? இன்னைக்கு இயேசு அவர்களை சந்திக்கிற நாள். ஆமென். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சும்மா சீசர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. இரவெல்லாம் மலை மேல போய் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஜெபம் பண்ணுகிறார். காலையில வந்து சீசர்களை கண்டுபிடித்து பிடிக்கிறார். பாருங்க, அப்ப நேற்றைக்கு நீ மீன் பிடிச்சிட்டு இருந்த அதே சமயத்துல நேற்றைக்கு இயேசு பிதாவினிடத்துல கேட்டுட்டு இருக்கிறார், பிதாவே, இந்த பூமியிலே நான் ஊழியம் செய்ய எனக்கு 12 பேர் வேணும். நான் யாரை எடுக்கிறதுன்னு சொன்னபோது பரலோகம் இயேசு கிறிஸ்துவுக்கு யாருடைய பெயரை கொடுத்தது? யாருடைய பெயரை கொடுத்திருக்குது? யாருடைய பெயரை? என் பேரை சொல்லி கொடுத்துருக்கு. சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்களா, சந்தோஷமா. உன்னுடைய பெயரை எங்க எழுதி இருக்குது பாருங்க. ஒருத்தன் ஜெபிக்கிறான், பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வரான். ஏப்பா, நீ என்ன செய்யணும்னா பேனாவை எடுத்துக்க, பேனாவை எடுத்துக்க, நான் சொல்றத எழுது, சொல்றத எழுது. யோபா பட்டணத்துக்கு போ, அங்க பீச் ரோட்டுக்கு போ. அந்த பீச் ரோட்ல தோல் பாதனிடுகிற வீடு ஒன்று இருக்கு, எழுதிக்க. அந்த தோல் பாதனிடுகிற வீட்டுல சீமோன்ங்கிற ஒருத்தனுடைய வீடு. அந்த வீட்டுல பேதுரு எனப்பட்ட சீமோன் அங்க என்ன பண்றான்? நீ போய் அவனை என்ன பண்ணு? இந்த அட்ரஸ் கொடுத்தது யாரு? பரலோகம் இந்த அட்ரஸை கொண்டு வந்து சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று எழுதப்படும். ஆமென். கர்த்தர் நம்முடைய பெயரெல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த 2 பேருக்கு இன்னைக்கு மீன் கிடைக்கலனா, நேத்து ராத்திரி இயேசு கிறிஸ்துவிட்ட பரலோகம் இந்த 2 பேர் என்ன பண்ணி இருக்கிறது? கொடுத்திருக்கு. நாளை காலையில போகும்போது இது 2 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பான். 2 பேரு அவனை என்ன பண்ணிக்கலாம்? உன்னுடைய அழைப்பு பரம அழைப்பு. ஆமென். கர்த்தர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராகிய கூட பேசல பார்க்கலாம். பாலகராகிய எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். என்னை இயேசு என்ன பண்ணி இருக்கிறாரு? முன் குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு முன்னால முந்தின நித்தியத்திலேயே என் பேரை என்ன பண்ணி இருக்கிறார்? கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். ஆகையினாலதான் இன்றைக்கு இந்த உலகத்துல பூமியில என்ன பண்ணியிருக்காரு? என்ன பண்ணியிருக்காரு? அப்ப நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு. ஆமென். நம்முடைய சந்தோஷம் சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். சொல்லுங்க. ஆமென். நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மகா அருமையான வாக்குத்தத்தம். நம்முடைய மகிமை நித்திய கன மகிமை. இதான் வேதம் சொல்லுகிறது. இப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்காகத்தான் தேவன் என்ன பண்ணாரு? இந்த 2 பேரை பார்க்கிறார். 2 பேரை பார்த்துட்டு இயேசு அவங்களை என்ன பண்றாரு? அழைக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு தோல்வி, ஆனால் தேவன் துக்கத்தை என்ன பண்ணுகிறவர்? துக்கத்தை என்ன பண்ணுகிறவர்? நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவர். ஆமென். இந்த 2 பேருடைய துக்கத்தை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. என்ன செய்து கொண்டார்? மறுபடியும் வாசிக்கலாம். 1ஆம் வசனம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். சிஸ்டர்
பின்பு அவர் ரெண்டாவது அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். முதல் காரியம், மீன் பிடிக்கிறவர்கள் தங்களுடைய வேலையை விட்டுட்டு, பிரயாசத்தை விட்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? இரவெல்லாம் பிரயாசப்பட்டான், மீன் கிடைக்க வேணும்னு வலைய போட்டான். போட்ட வலையில் என்ன வந்தது? குப்பை தான் வந்தது. பாருங்க, முதல் காரியம், நீ ஏதோ ஒரு காரியத்துக்காய் பிரயாசப்படுகிற, ஆனால் உன்னுடைய பிரயாசத்திலே இதுவரையிலும் ஒரு பலனை கிடைக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பிரயாசத்தை என்ன பண்ணு? மாற்று. இன்றைக்கு இந்த பிரயாசத்தை, உன்னுடைய வழியை என்ன பண்ணிக்கொள்ளு? உன்னுடைய வழியை மாற்று. ஆமென். ஆஸ்பத்திரி போறோம், காய்ச்சல், டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, நல்லா இல்லை. அடுத்த நாள் போறோம், அது நல்லா இல்லையா? வேற மாத்திரை, அடுத்த மாத்திரை என்ன பண்றாரு? எழுதுறாரு, அது நல்லா இல்லையா? இன்னும் அடுத்த மாத்திரை. நம்மளை வச்சு அவர் எப்படி என்ன பண்றாரு? ஒரு தொழில் கத்துக்கிறாரு எப்படியோ. இது முடியலன்னு சொன்ன உடனே முதல் காரியம், உன்னுடைய வழியில ஒன்றும் இல்லாத பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு வைத்திருக்கிறார், அது உன்னுடைய வழி அல்ல, நிறுத்துங்க. ஆமென். இரண்டாவது காரியம், அந்த வலையை என்ன பண்ணுங்க? வலைய அலசு. நீ பட்ட பிரயாசத்துல உனக்கு கிடைத்த அந்த நஷ்டத்தை, கிடைத்த அந்த குப்பைய நீ என்ன பண்ணு? அதை அலசு, போகட்டும். உன்னுடைய வலையை விட்டு என்ன பண்ணட்டும்? உன்னுடைய ஜீவியத்தை விட்டு என்ன பண்ணட்டும்? நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை உன்னுடைய ஜீவியத்தை விட்டு எடுத்து போடு. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உண்மையிலே ஒரு சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பரலோக சங்கம், பரலோக சங்கம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கூடி ஒரு காரியத்தை முடிவு செய்கிறாங்க. பரலோகத்தில் முடிவு செய்த பிறகு அந்த காரியத்தை பூமியில செயல்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்யறாங்க? பூமியில ஒரு மனிதனை தேடுகிறார்கள். இந்த காரியத்தை பூமியிலே செயல்படுத்த ஒரு மனிதன் நமக்கு தேவை. படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், வசதி உள்ளவன், திறமை உள்ளவன், அதெல்லாம் அவர்களுடைய பார்வையில், அவருடைய பார்வையில் சொல்லுங்க, இல்லவே இல்லை. ஒரு மனிதனை தேடுகிறார்கள். அந்த மனிதனை கண்டுபிடித்த பிறகு அந்த திட்டத்தையும் அந்த மனிதனுடைய பெயரையும் ஒரு தூதன் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அந்த தூதன் அதை வாங்கி கொண்டு வருகிறான். நேரடியாக வருகிறான். அவள் இருந்த வீட்டிலே அவன் வந்து கதவை கூட என்ன பண்ணல, உள்ளேயே வந்துட்டான். ஏன்? பரலோகம் அவனுக்கு என்ன பண்ணி இருக்கிறது? கொடுத்திருக்கு. ஏமா, இதுதான் பரலோகத்துடைய சித்தம். நான் என் ஆண்டவருக்கு நான் யாரு? பாருங்க, அப்படியானால் ஒரு சித்தம் இல்லாமல், தேவன் ஒரு திட்டம் இல்லாமல் இந்த பூமியில உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே அழைக்கவில்லை. ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு சித்தத்தை பரலோகம் வைத்திருக்கிறது. அந்த திட்டத்தை இந்த பாண்டிச்சேரியிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உங்க பெயரையும் என்னுடைய பெயரையும் அன்றைக்கே எழுதி வைத்து விட்டார்.
அந்த எழுதின கர்த்தர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் உன்னை சந்திக்கிறான். ஒருவேளை அது உன்னுடைய தோல்வியா இருக்கலாம், உன்னுடைய நஷ்டமா இருக்கலாம், உனக்கு வர கஷ்டமா இருக்கலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அந்த பிரச்சனையில தேவன் உன்னை சந்திக்கிறான். ஆமென். பாருங்க, சந்தித்து பேதுருவுக்கும் யோவான் அந்த 2 பேருக்கும் 2 படகு நிறைய மீனை உண்டாக்கிட்டு, இனிமேல் இந்த படகுல மீனை வித்து நீங்க எப்படி சந்தோஷமா பாருங்க, சந்தோஷமா இங்க போறதுக்கல்ல, வா என்னோடு. என்ன பண்ணாரு? இதுதான் பரலோகத்தினுடைய திட்டம். இந்த பூமியில உனக்கா ஒரு எதையோ கொடுக்கிறார் இல்லையோ வைத்து விடுங்க. தேவன் தம்முடைய சித்தத்தை உன்னை கொண்டு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உன்னை என்ன பண்ணி இருக்கிறாரு? ஒரு பிரச்சனையிலையோ தோல்வியிலையோ வியாதியிலையோ கொடுத்து உன்னை சந்தித்திருக்கிறார். நீ அந்த சித்தத்தை பூமியில செய்ய வேண்டும். ஒருவேளை நீ அந்த சித்தத்தை செய்யாமல் போனான், பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஐயா ஆபிரகாமே, எனக்கு 5 சகோதரர் கொஞ்சம் தயவு செஞ்சு லாசர் அனுப்பினா. அப்பொழுது பரலோகத்தில் இருந்து பாதாளத்துக்கு ஒரு சத்தம் போகிறது. என்ன போகிறது? அப்படி அல்ல, பூமியிலே அல்ல இந்த பாண்டிச்சேரியிலே குமாரு இருக்கிறார், பாபு இருக்கிறார், சசி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன், அவங்க பேரைய சொல்லுங்களா. அவங்க போய் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப இந்த பாதாளத்துக்கு வேணும் சொல்லியிருப்பான். சரி ஆண்டவரே, சரி சொல்லுங்களேன், சொல்லியிருப்பாரு. சரி ஆண்டவரே. குமார் போய் அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு? இவன் வேதனையில் இருக்கிறான், தண்ணி தாகத்தில் இருக்கிறான், தண்ணி அங்கே என்ன வரல, கிடைக்கவே இல்லை. சரி, அவன் என்ன நினைப்பான்? பூமியில் இருக்கிற அவர் போய் என்னுடைய சகோதரன் 5 பேருக்கு என்ன பண்ணுவாரு? இவன் போய் செய்யல. அது இவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு நாள் வரும், அந்த நியாய தீர்ப்பு நாள்ல இந்த 5 பேர் நிக்கிற வருஷம் வேறையா இருக்கும். அப்ப இவன் சொல்லுவான், ஐயா ஆபிரகாம், ஆண்டவரே, அன்னைக்கு நான் கேட்டபோது லாசரு போக வேண்டாம், பூமியில பாபு இருக்கிறாரு, குமார் இருக்கிறாரு, இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னீரே, அவங்க என்ன பண்ணல? அப்ப ஆண்டவர் கேட்பாரு, நீங்க போய் என்ன பண்ணல? சுவிசேஷத்தை இப்ப சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லலையா? எனக்கு வேலையே டைட்டா இருந்தது ஆண்டவரே, வேலையே. அப்போ அந்த பாதாளத்தில் இருந்தவன் ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர் அவன் முகத்தை எப்படி பார்ப்பாரு? ஆண்டவர் முகத்தில் என்ன பண்ணிட்டோன்னு அர்த்தம்? தேவன் உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது. சோதரம், நீ தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ஊழியத்தை நீ ஏதோ ஒரு வகையிலே செய்தே ஆக வேண்டும். இது உனக்கு கொடுத்த விருப்பம் அல்ல, உன்மேல் விழுந்த கடமை. ஆமென். ஒவ்வொருத்தரும் எப்படியோ செய்யறாங்க. நம்ம ஊர்லயே குடா இருக்கிற ஒரு ஊழியம் செய்யறாரு. ஏன் நம்ம சபை ஆரம்பிச்சு கொடுத்தோமே, அவருக்கு 2 கண்ணும் பாருங்க, 2 கால் இல்லாம ஊழியம் செய்யறான். என்ன செய்யறான்? இயேசு நல்லவன்னு சொல்றான். யாரு? நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா முதல் காரியம் ஜெபம் பண்ண மாட்டோம், 2வது காரியம் வேத வாசிப்பு இல்லை, 3வது காரியம் ஆராதனை. யோசித்து பாருங்க, 2 கால் இல்லாதவன், 2 கண்ணு இல்லாதவன்
இயேசு நல்லவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லுகிறானே. நாளைக்கு அவனும் நியாய தீர்ப்புக்கு வருவான், நாமளும் போவோமா? தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலிலே கர்த்தருடைய வீட்டிலே துவங்கும் காலம் வரும். கிறிஸ்தவன் என்கிறவன் 2 காரியத்திற்கு கடமைப்பட்டவன். ஒன்று கிவிங். நீ என்னத்தை பெற்றாயோ உன் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும். சிஸ்டர் இந்த ஹீப்ரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது முதல் கிளாஸ் என்ன ஆரம்பிச்சீங்க? ஆசீர்வாதம், பராக். எதற்கு? லோடர் டு பி அன்லோட். நீ பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேணும்? நீ பெரிய தியாலஜில இயேசு நல்லவர் என்ன பண்ணணும்? மேசியாவை பார்த்து அவ்வளவுதான், ஊரே என்ன ஆயிருச்சு? இதாங்க. ஏன் உன்னாலே சொல்ல முடியல? பாருங்க, பரலோகம் ஒரு சித்தத்தோடு நம்மை அழைத்திருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்ய வேண்டும் என்று பரலோகம் நம்மிடத்திலே எதிர்பார்த்திருக்கு. இருக்கட்டும், போகணும். முதல் காரியம், அவர் தங்களுடைய பிரயாசத்தை, தங்களுடைய பிரயோஜனம் இல்லாத வழிய என்ன பண்ணாங்க? அவங்க ஒன்று. இரண்டாவது காரியம், அதுல அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? பின்பு அவர் கனசரத்து கடலுக்கு நின்றபோது ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறக்கி வலையை என்ன பண்ணினாங்க? அலசுனாங்க. ஏன் அலசுனாங்க? இந்த வலைக்குள்ள இருக்கிறது என்னது? குப்பை மட்டும் அல்ல, உன்னுடைய திறமை. அந்த குப்பை என்னது? யாருடைய திறமை? உன்னுடைய திறமை, உன்னுடைய ஞானம், உன்னுடைய புத்தி எங்க இருக்குது? எங்க இருக்குது? எங்க இருக்குது? வலைக்கு. அப்ப நீ என்ன செய்ய வேணும்? உன்னுடைய திறமைய, உன்னுடைய ஞானத்தை, உன்னுடைய பலத்தை நீ விட்டு கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? கர்த்தர் உன்னை எடுத்து என்ன பண்ணுவாரு? பாருங்க, இன்னைக்கு அந்த பாதை விடும். சங்கீத புஸ்தகம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நீ அந்த வழியை விட்டு இன்னைக்கு நித்திய வழி ஆகியது வலிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இங்கே மூன்றாவது காரியம், இவர்கள் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறார்கள். என்னுடைய பிரயாசத்தின் பலன் என்னது? தோல்வி. என்னுடைய பிரயாசம், என்னுடைய அனுபவத்தில் எனக்கு கிடைத்த காரியம் என்னது? தோல்வி. பாருங்க, தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய காரியத்திற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு உலக அறிவு தேவையில்லை. உலக அறிவு எல்லாம் சொல்லுங்களேன். ஆமே, உலக அறிவு, உலக அனுபவம் உனக்கு தேவையில்லை. எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் இல்லை. இது கர்த்தருடைய காரியத்திற்கு தேவையில்லை. ஞானம் என்கிறது வேறு, அறிவு என்கிறது வேறு. அறிவு இங்க மண்டையில் இருக்கிறது. ஞானம் உள்ள இருதயம், ஞானம் இருதயத்தில் இருக்கிறது. அறிவு நீ படிக்கிறதுல, கேட்கிறதுல, பார்க்கிறதுல, அனுபவத்தில் கற்றுக்கொள்கிறது. ஞானம் என்கிறது தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஆமென்.
செய்யறாங்க? தங்களுடைய தோல்வியை என்ன பண்ணாங்க? அப்படின்னா மீன் கிடைக்கலங்கிறது தோல்வி அல்ல, மீன் கிடைக்கிறது தோல்வி அல்ல. என்னுடைய அறிவு இங்க ஒண்ணு இல்லப்பா, என்னுடைய புத்தி இல்லை. நாங்க சின்ன வயசுல இருந்து மீன் பிடிக்கிற அனுபவம் இருக்கு, அந்த அனுபவம் இன்னைக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமென். பாருங்க, இன்னைக்கு ஒத்துக்கொள்ளுகிற காரியம் நமக்கு இருக்கிறதா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் ஆமாங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் பாவம் செய்தேன். யார் சொல்லுகிறார்? ராஜா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் என்ன பண்ணிட்டேன்? நான் பாவம் செய்தேன். பாருங்க, ஆதியாகமம் வாசிக்க வேண்டாம், தெரிந்த பகுதி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் ஆதாமை கேட்கிறார், ஆதாமே நீ என்னப்பா பழத்தை சாப்பிட்டியா? பதில் என்னவா இருக்க வேணும்? ஆமா இல்ல ஏதோ ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா என்ன செய்ய, இல்லன்னு சொல்லு. ஆனா என்ன சொல்றான்? தேவரீர் கொடுத்த, என்ன கொடுத்த பாத்தியா? ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றான்? தேவரீர் தந்த. நீ தந்த கேஸ் எப்படி இருக்குது? நீ தந்த எப்படி எப்பேற்பட்ட கேஸ கொடுத்திருக்கிறீரு பாரு. நீ தந்த சொல்லுங்களேன், மூஞ்சி பாரு எப்படி இருக்கு. நான் நல்லா தான். தன்னுடைய பாவத்தை என்ன பண்ணல? யோபு சொல்லுகிறான், நான் ஆதாமை போல பாவத்தை மடியில மறைக்கலையே, மூடி வைக்கல. சரி, ஏமா நீ ஏமா பாவம் செஞ்ச? ஐயா நான் நல்லா தான் இருந்தேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த சர்ப்பம் என்ன வஞ்சித்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒளிவு மலை மேல வந்து சீஷர்கள் கேட்கிறாங்க, கடைசி நாட்களுக்கு என்னையா அடையாளம்? இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை வஞ்சிக்கப்படாது. சர்ப்பம் என்னைய என்ன பண்ணிருச்சு? வஞ்சிச்சிருச்சு. பாருங்க, இன்னைக்கு சர்ப்பம் ரூபத்துல என்ன பண்ணல? சர்ப்ப ரூபத்துல இன்னைக்கு வந்து உலகத்தை இந்தியாவில் கிரியை செய்யல, ஒவ்வொரு விதத்திலையும் கிரியை செய்கிறது. அது பாருங்க, அதுல நம்பர் 1 என்னன்னா யோகா. இன்னைக்கு போய் ஐநாவில் போய் அதை பதிவு பண்ணிட்டு வந்துட்டான். பாருங்க, ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த யோகாவில் மேல என்ன போட்டுருக்குறோம்? சர்ப்பம். அந்த பாம்புக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஆதி கேசவன். என்னது? ஆதி கேசவன். ஆதினா பழசு, கேசவன்னா பாம்பு, பழைய பாம்பு. ஆதாம் ஏவாள் இடத்துல 3 கேள்விகளை சொன்னது. அதே கேள்விதான் யோகாவுடைய தத்துவம். நீங்க பழத்தை சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு உயிரோட யோகா செஞ்சா உங்கள் கண்கள், இதுதான் இன்னைக்கு சர்ப்பம் என்ன பண்ணிட்டு வெளிநாட்டுக்காரன் எல்லாம் விழுந்துட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு எல்லாரையும் வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பல காரியத்தில் இருக்கு. இன்னைக்கு சர்ப்பம் கடைசி நாட்கள் என்று சொல்லி வஞ்சிக்கிறது இருக்கட்டும். இங்க ஏவா அவளை சர்ப்பன் இடத்துல போய் என்ன பண்ணா? 1 சாமுவேல் 13:12. 1 சாமுவேல் 13:12. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்று. நீர் இன்னும் என்ன பண்ணல? குறித்த நேரத்துக்கு அதனாலதான் இதை செஞ்சுட்டேன். ஸ்டாப் கம்ப்ளைனிங் அதர்ஸ்.
மற்றவர்களை குற்றப்படுத்துகிற காரியத்தை நிறுத்துங்க. The greatest question in the Bible, முழு வேதாகமத்தில் இருக்கிற மிக பெரிய ஒரு கேள்வி, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இவர்கள் இரவெல்லாம் போட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கல? தங்களுடைய குறையை தாங்கள் என்ன பண்ணி கொண்டாங்க? ஒத்துக்கொண்டாங்க. சோத்திரம். அடுத்தது 4ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்திலே என்ன பண்ணுங்க? வலைய போடுங்க. ஆழத்திலே. ஆழம் என்கிறது ஒருவேளை சொல்ல, நேற்று ராத்திரி இங்கே தான் என்ன பண்ணாரா, வெடிய போட்டோம், இனி இப்போ புதுசாக வந்துட்டு என்ன பண்ற நீர் வலைய நம்ம சொல்லுங்க போட சொல்றீங்களே. இந்த 2 பேரை பொறுத்த வரையிலும் ஆழம் என்பது அவர்களுக்கு தோல்வியின் இடம். சரியா? நேற்று ராத்திரி பூரா கூட பேசுங்களா பார்க்கலாம். வலைய போட்டு எந்த இடம் அவர்களுக்கு தோல்வியாய் இருந்ததோ அந்த இடத்துல இயேசு வலையை போட சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ அந்த இடத்துல கர்த்தர் வலையை போட சொல்கிறார். அங்கே உனக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அங்கதாங்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு தோல்வியா இருக்கலாம், உன்னுடைய தோல்வியை தேவன் மாற்றுகிறவர். ஆமென். சொல்லுங்களா பார்க்கலாம். என்னுடைய தோல்வியை தேவன் ஜெயமாக, என்னுடைய இருளை தேவன் வெளிச்சமாக மாற்றுவார். என்னுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். என்னுடைய பலவீனத்தை கர்த்தர் பலமுள்ளதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல தோற்று போயிட்டு இருக்கிறியோ பாருங்க, ஸ்தோத்திரம், அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை என்ன பண்ணுவார்? தருவாருங்க. விசுவாசிக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது 5ஆம் வசனம் வாசிக்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. அதற்கு சீமோன் இப்ப பதில் பேசுறாம, நேத்தாப்பா எங்க ராத்திரி எல்லாம் நீர் ஒரு வேலை எங்களோட கூடவே கரையிலேயே உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா இந்த இடத்துல மீன் வலையை போடணும் என்ன பண்ண மாட்டீரு? சொல்ல மாட்டீர். இப்பதானே வந்திருக்கிறீர், அதனால இந்த இடத்துல ஏதோ கஸ் பண்ணி சொல்றீரும். பாருங்க, சீமோன் ஆண்டவரே, நேத்து நாங்கள் பட்ட பிரயாசத்தை என்ன பண்றான்? ஆண்டவரிடத்துல நீ அது தேவையில்லை, நிறுத்து. உன்னுடைய கடந்த கால அனுபவத்தை நீ இயேசுவிடத்தில் என்ன பண்ண வேண்டாம். அது அவருக்கு தெரியும். அது அவருக்கு என்ன பாவு? buried your past experience. உன்னுடைய எல்லா கடந்த கால அனுபவத்தையும் இப்படி எல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன், அதில் என்ன பண்ணாத, என்னை பற்றி சும்மா நினச்சிக்காதீங்க, நான் இப்படி சும்மா இப்படி இன்றைக்கு இப்படி இருக்கிறேன், நான் கடந்த காலத்தில் பயங்கரமான ஆளுங்க, அதெல்லாம் என்ன பண்ணாத. இனிமேல் என்ன பண்ண வேண்டாம். உன்னுடைய அனுபவத்தை, உன்னுடைய காரியத்தை கர்த்தரிடத்துல என்ன பண்ண வேண்டாம். சொல்லுங்கப்பா. பாருங்க, ஒரு உதாரணத்தை இதுக்கு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 10-11. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டேன், நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டு. அப்பொழுது அவர், நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? வேண்டாம் என்று. சரி, இங்க பாருங்க, நீ
நிர்வாணி என்று உனக்கு நம்ம பாஷையில சொல்ல சொன்னவன் இல்ல நம்ம பாஷையில சொல்லுங்களா எவன் நீ நிர்வாணின்னு சொன்னவன் எவன் சொல்லுறான். ஆண்டவர் சொன்னார் ஆதாம பார்த்து, ஏப்பா நிர்வாணியா இருக்கிற? ஆண்டவர் கேட்டாரா? சொல்லுங்க, இவன் எப்படி இருக்கிறான்? சொல்லுங்க, எப்படி இருக்கிறான்? ஆதாம் நிர்வாணியா தான் இருக்கிறான். சரியா இல்லையா? ஆமென் சொல்ல சும்மா கை தூக்குவான். நீ ஏற்றுக்கொண்டீங்க. ஆதாம் எப்படி இருக்கிறான்? நிர்வாணியா தான் இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்க்கிறார். பார்த்துட்டு முதல் கேள்வி என்ன கேட்கணும்? ஏண்டா நிர்வாணியா? ஆனா அவர் கேள்வி எப்படி கேட்கிறாரு? நீ நிர்வாணின்னு சொன்னவன் யாரு? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? நான் உன்னை என்ன பண்ணல? நான் உன்னை சிஸ்டர், நான் உன்னை நிர்வாணின்னு சொல்லல. அவன் சொன்னதை கொண்டுட்டு வந்து யார்கிட்ட சொல்ற? இனிமேல் சொல்லாத. இனிமேல் அந்த பிசாசு சொன்னதை என்கிட்ட வந்து எனக்கு தெரியுமாப்பா. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து ஏன் நிர்வாணின்னு என்ன பண்ணல? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிங்க இருக்கிறீங்க? நான் ஏதோ இருக்கிறேங்க, ஏதோ இருக்கிறேங்க. எனக்கு வந்து பிபி 152, கீழே 98, சுகரு 300, 200. பாருங்க, நான் அடிக்கடி எடுத்து பார்த்து தனியாக இருக்கிறேன்னா பார்க்குறேன். பார்த்தோன்னா ஃபோன் பண்ணுவேன், சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி அதை வைக்கிறியா இல்லையா? உனக்கு ஒன்று நீ சாக மாட்ட, வைமா சொல்லி பார்த்தேன். ஏன்டா வாங்கி கட்டிக்கணும்? அதை தூக்கி போட்டேன். உனக்கு பிபி இருக்குன்னு சொன்னவன் இதனோட டப்பாவும் சொல்லிச்சா? எத்த சொல் டப்பா, இதை சொல் டப்பா. உனக்கு என்ன பண்ணுது? பிபி இருக்குது, அதனால என்ன பண்ணுங்க? கொஞ்சம் பாவத்துக்குங்க. அது சொன்னது கத்த இடத்துல போய் என்ன பண்ணாங்க? ஆபிரகாமும் சாராலும் தாங்கள் பிள்ளை இல்லாதவங்க என்கிறத என்ன பண்ணல? நினைக்காம இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்போது நம்ம மைண்ட்ல என்ன இருக்குது? எனக்கு அம்மா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்குது, அது இருக்குது. எங்க இப்போ அப்போ கத்தர் என்ன சொல்லுவாரு? டாக்டர் சொன்னதை என்கிட்ட வந்து சொல்ல என்ன பண்ணுது? வக்கீல் சொன்னதை என்ன பண்ணாத? நான் உனக்கு சொன்னா இந்த கேஸ் ஜெயிக்காதுன்னு சொன்னா, நான் உனக்கு பிபி நல்லா ஆகாதுன்னு சொன்னா, ராஜா நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க மாட்டான்னு கத்தர் சொன்னாரா? இல்லை, வாங்குவேன். ஆமென். இதாங்க இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க உன்னுடைய கடந்த காரியத்தில் இருக்கிற காரியத்தை தேவனிடத்துல சொல்ல வேண்டாம். ஆமென். சொல்லுங்களே பார்க்கலாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பிபி என்னோடு தான் இருக்குது. சொல்லுங்க. அக்னியில இருக்கிறாங்க. அக்னியில இருக்கிறாங்க. அக்னி என்ன பண்ணல? ஏங்க ஏன் அவனை பார்க்க இது அக்னியில போட்டான்? ஏன் அவனை அக்னியில போட்டான்? இந்த பிரச்சனை இந்த 3 பேருக்கும் ராஜாவுக்கு மட்டும் இல்லை, மேல பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் பாபிலோன் இருக்கிற அவங்க தேவனுக்கும் பிரச்சனை. வேல் தெய்வம் அக்கினி. என் பையங்களை என்ன பண்ணிட்ட? நீ மூடிட்ட. அக்கினி என்ன பண்ணிட்ட? மூடிக்க. ஆனா உன்னால என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அக்கினியில தான் இருக்கிறாங்க. ஆனால் அக்கினி அவங்கள என்ன பண்ணல? அதே மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு. மீன் முழுங்குச்சு. யார? யோனாவை. நினிவேயுடைய அசீரியனுடைய கடவுள் மீன் யார முழுங்கிருச்சு? தேவனுடைய மனுஷனை முழுங்கிட்டியா? நீ என்னன்னாலும் என் பையனை ஜீரணம் பண்ண உங்களுக்கு வரலாம். பிசாசு உங்களுக்கு வியாதிய பலவீனத்தை என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம், கொண்டு வருவான். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமா, கொண்டு வருவான். ஆனால் அது
அது என்னை மேற்கொள்ளாது. என்ன பண்ணாது? அது என்ன பண்ணாது? என்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட என்ன பண்றாரு? யாரோடு கர்த்தர் நடந்தாரு? இந்த 3 பேரோடு தான் கர்த்தர். அவர் நடக்கிற இடமே அந்த இடம் தான். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில, மரண இருளின் பிபி வந்துருச்சு, சாகர மாதிரி இருக்கிறியா? கர்த்தர் உன்னோட கூட என்ன பண்றாரு? நடக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த காலத்துல கர்த்தரிடத்துல போய் என்ன சொல்ல வேண்டாம். அடுத்தது 7வது வசனத்தோட பிடிச்சு கொள்ளுவோம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள். பாருங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதம் யாருக்கு? பாருங்க, எந்த இடத்துல தோற்றாங்களோ அந்த இடத்துல இவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாரு? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். சொல்லுங்களேன், அறிக்கையிடுங்களேன், தலையாட்டம் எல்லாரும். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? நான் தோற்று போன காரியத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எனக்கு வேற ஏதோ இருக்குன்னு இல்லை. பாருங்க, கர்த்தர் எந்த காரியத்துல தோல்வியோ ஜெயத்தை கொடுத்த அந்த இடத்துல உன் பேரை மகிமைப்படுத்துகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணா? பிடிச்சிடுது. இன்னைக்கு சந்தைக்கு போனா நல்ல. எதுக்கு இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம்? எதுக்கு இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம்? பாருங்க, கர்த்தர் நீங்க பின்னால நீ யாரு? நீ சீமோன். நீ யாரு? சொல்லுங்க, நீ யாரு? சீமோன். சீமோனே, என் பின்னால வாப்பா. கூட்டிட்டு வந்தார். வந்தவர் பாடு சீமோன் என்றால் நாணல் என்று அர்த்தம். சரிங்க, என்னது? நாணல். நாணல் எங்க இருக்குது? தோரம் இருக்கும். காத்தடிச்சா உடஞ்சு போக லேசாக போக. இங்கே ஒரு சைக்கிள் லேசாக இல்லைங்க. நாணல் என்ன பண்ணும்? வேகமாகவும் ஆசையாக மெதுவாக இந்த பக்கம், மெதுவாக அந்த பக்கம், மெதுவாக கத்தர் பக்கம், மெதுவாக இந்த பக்கம். 2 பக்கமும் 2 பக்கம் வளைச்சு ஜென்டிலாக வளையும். எப்படி வளையும்? அதுக்கு என்னங்க? அதனால ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்லைங்க. பாருங்க, இனி வேண்டாமாப்பா. இனிமேல் உன்னுடைய பெயரை நான் கேவான்னு மாற்றுகிறேன். ஆமென். அரமேய மொழியில கேவா, சூத்திரம். கிரேக்க மொழியில பெட்ராஸ், தமிழ் மொழியில பேது. பேதுரு என்றால் கற்பாறை துண்டு. அல்லேலூயா. நாணல் போல ஆடிட்டு இருந்தவன கர்த்தர் ஒரு பாறையாய் மாற்றினார். எதற்கு? பரலோக சித்தத்தை உண்மையிலே கட்ட போகிறேன். ஆமென். அப்ப இனிமேல் நீ நாணல் அல்ல. பேதுருவை கர்த்தர் அழைச்சிட்டு வந்தாரு. பரலோக சித்தத்தை என்ன பண்ற? நான் உன்னை கொண்டு சொல்லுங்க செய்வேன். அல்லேலூயா. பாருங்க, அதோட கர்த்தர் நிறுத்தல. பரலோகத்தின் திறவுகோல் உனக்கு என்ன பண்ணுகிறேன்? கொடுக்கிறேன். பேதுரு எங்க போய் பைபிள் காலேஜ் படிச்சாரு? எங்கேயும் இல்லை. ஆனா ஒரே பிரசங்கத்துல 3000 பேரை பரலோகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். ஒரே பிரசங்கத்துல 5000 பேரை பரலோகத்துக்குள்ள சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? பரலோகத்தின் திறவுகோல் யார் கையில் இருக்குது? ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வரும் பேர்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் இனிமேல் நாம் சீமோன் அல்ல. ஹல்லேலூயா. வேலவீனத்தை இனிமேல் என்ன பண்ணாதீங்க? யாரும் என்ன பண்ண வேண்டாம்? பேச வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவர். உன்னை சீமோ பேதுருவாய் என்ன பண்ணுகிறவர்? மாற்றுகிறவர். மாற்றின பிறகு இவன் மேலே என் சபையை இன்னைக்கு நம்ம மேல கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நம்மை கொண்டு ஆத்துமாக்களை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. பேதுருடைய துக்கம் மாறினது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா.